ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ராகி மாவில் நல்ல சாஃப்டான சுவையான பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நேரமானாலும் இதே மாதிரி சாஃப்டாகவே இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த ராகி மாவு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம பூரணம் செஞ்சிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது வறுக்காத வேர்க்கடலை, அதனால் அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். வேர்க்கடலையோடைய அந்த மேல் தோல் நீங்கணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இப்போ வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. நீங்கள் எடுக்கிறது நல்ல வறுத்த வேர்க்கடலைனா வறுக்க தேவையில்லை, நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா தோல் நீக்கிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் உருண்டை வெல்லத்தை கூட பொடி பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். எது எடுத்தாலுமே நல்ல சுத்தமானதாக எடுத்துக்கோங்க, தூசு மண் இல்லாததா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய்யில் லேசாக இதை வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்க வேண்டாம். லேசாக நம்ம நெய்யில் வறுத்துட்டு செய்யும்போது உங்களுக்கு இது நீங்கள் காலையில் செய்கிறீங்க அப்படின்னா ஈவினிங் வரைக்குமே அது கெட்டு போகாமல் இருக்கும். அதனால தான் நம்ம தேங்காயை வறுத்துட்டு செய்கிறோம். இப்போது தேங்காய் வறுப்பட்டதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த பேனோட ஹீட்லேயே பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா உருக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு எல்லாம் நல்லா ஒன்று சேர திரண்டு வரும். பாருங்கள், இந்த அளவு வர வரைக்கும் கலந்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம மேல் மாவுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம். அதாவது ராகி மாவு. இது பேக்கெட் மாவு தாங்க. நீங்கள் வறுத்த மாவு, வறுக்காத மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மாவோட நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம நல்லா தளன்னு கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை நல்லா இந்த மாதிரி தளன்னு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவோடு ஊற்றி இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாக இருக்கிறதால நம்ம கை வச்சு பிசைய முடியாது. அதனால் இந்த மாதிரி கரண்டியாலவே நல்லா கலந்து விடுங்க. நம்ம 1 கப் மாவுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி பிடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து இந்த பதம் வர வரைக்கும் கலந்துக்கோங்க. இப்போது இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்ல சூடாக இருக்குது. அதனால் நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணின பூரணம் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்போ நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது டக்குன்னு எடுத்து செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மேல் மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது உங்களுக்கு கொழுக்கட்டை நல்ல சாஃப்டாக வரும். சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசையும் போது ரொம்ப கையில் ஒட்டுச்சுன்னா கொஞ்சமாக ராகி மாவு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக அரிசி மாவில் பண்ணுற கொழுக்கட்டையை விட கொஞ்சம் இந்த மாவு லூஸாக இருக்கணும். கொஞ்சம் கையில் ஒட்டுற பதத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வர்ற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதிலிருந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். மீதி மாவை மூடி வச்சுருங்க, காயாமல் இருக்கணும். இப்போ இந்த மாவை இந்த மாதிரி நான் செய்கிறேன் பாருங்கள். கையில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பாலித்தீன் கவரில் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் மாவை வச்சு
ஏதாவது ஒரு சம்படம் மூடியை வச்சு அழுத்தி எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் வந்து அரிசி மாவு கொழுக்கட்டை வீடியோ போட்டிருந்தேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொழுக்கட்டைகளை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கொழுக்கட்டை வந்து மோதக அச்சில் நம்ம செய்யும்போது அந்தளவுக்கு சரியாக வராது. அதனால் நீங்கள் கையிலேயே இந்த மாதிரி மடிப்பு கொழுக்கட்டையாகவே செஞ்சுக்கோங்க. இதுதான் நல்லா வரும். இல்லை நீங்கள் உருண்டையாக கூட லட்டு மாதிரி சைஸில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ மாவை முதல்ல நல்லா மெல்லிசாக தட்டிட்டு அதுக்கு உள்ள பூர்ணத்தை இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே இதை மடித்து ஓரங்களை நல்லா அழுத்தி விட்டு எடுத்துட்டிங்கன்னா அழகாக கிடச்சிரும். இதே மாதிரியே நீங்கள் மீதி இருக்கிறது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்திருந்த மாவுக்கு 11 கொழுக்கட்டை வரும் இதே மாதிரி. இப்போ நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துட்டேன். இப்போது ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் வாழை இலை வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே வந்து அந்த பிளேட்டில் லேசாக எண்ணெய் தடவிட்டு கூட வேக வச்சுக்கலாம். இப்போ அந்த பிளேட்டில் நம்ம கொழுக்கட்டைகளை அடுக்கிக்கலாம். ஒன்றோடு ஒன்று ஒட்டாத மாதிரி தனித்தனியாக அடுக்கிக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதித்து ஆவி வந்ததும் நம்ம தட்டை உள்ளே வச்சுட்டு இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம அரிசி மாவுக்கெலாம் 10 நிமிஷம் வேக வச்சா போதும். இது கேழ்வரகு மாவுங்கிறதுனால நம்ம 15 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு லேசாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2வது டைம் நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வற்றி இருக்கும். தண்ணி ஊற்றி கொதித்ததும் அதே மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான் பாருங்கள், சூப்பரான நல்ல சாஃப்டான சுவையான ராகி மாவு கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை இதே அளவுகளோட இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.